வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எங்களோட சமையல் ஆரம்பிச்சு இருக்கிறோம். நான் பள்ளிக்கூட போகிறேன், எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் உதவி செய்து கொடுத்துருக்கு. என்ன பள்ளிக்கூடம் நான் எடுத்து கொண்டே விட்டுட்டு வேலைக்கு போகணும். சங்கீதா அடுத்ததாக ஒழிக்கிறோணும். அப்போ படபடண்டு சங்கீதா இப்போ சமையலில் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் எங்களோட சமையல் இப்போ வச்சிருக்கு. வெங்காயம் வதக்க வச்சிருக்குது. என்ன வச்சிருக்கிறேன் எல்லாத்துக்கும். பருப்பு வச்சிருக்கு, அங்கால கீரை, அங்கால சோறு வச்சாச்சு. பருப்பு இது வெள்ளம் பதக்கி எடுத்தா இது சப்பா பஞ்சு உருளைக்கிழங்கு குழம்பு காட்டி வச்சிருக்கு. பொறுமைக்க வதக்கி சுவந்தானே அள்ளி அள்ளி இதுக்கு ரெண்டு போட்டுட்டு அதுக்கும் அப்படியே பிரட்டி வைக்கலாம் வச்சிருக்கு. இப்ப நான் பழிக்கிற போறேன். எனக்கு நேரமா அது சமைச்சல ரைத்தாக்கு வெங்காயம் பட்டு கொட்டை எல்லாம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கு. சரி பார்த்து முடிச்சுட்டு போல நான் பழிக்கிறேன்னா இந்த காலமே இது வாங்கிட்டேன். நேரம் இல்லாதால மதியம் வந்து நான் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை வந்து சமைக்கலாம். வதம் கட்டு, நல்லா வதம் கட்டு. வெங்காயம் வதங்க நல்லா. இது நான் இந்த பருப்பின் தண்ணியை எடுத்து ஊற்றோம் வந்துட்டுது. பருப்பு அது தண்ணி ஊற்றாட்டி வாய்வுக்கு தான் எடுத்து ஊற்றினா வாய்வு இருக்காது பருப்பின். இப்போ கை காது முளையாது, அதுக்காண்டி ஊத்துறேன் அப்படியே. இப்போ எல்லாம் அதை ஊற்றிட்டு வெங்காயம் வதங்கினோன்னு பார்ப்போம். திருப்ப மிச்ச சமையலை தொடங்க. இதுதான் பரப்பு எடுத்துட்டு இது கூடாது உடம்புக்கு தான் எடுத்து ஊற்றி போட்டு திருப்ப அவிய விட்டுருக்கு. பருப்பு அவியுது, பருப்பு அவிஞ்சு விட்டுருக்கு. நீ அவிஞ்சா பிறகு சில மிளகு மஞ்சள் உள்ளி எல்லாம் சேர்ந்து போட்டலாம் தானே. வெங்காயம் வதங்கி கொண்டுருக்கு, வதங்கினா அப்புறம் பார்ப்போம். இந்த பருப்பு நுரையெல்லாம் எடுத்துட்டு வந்தானே. இப்போ பச்சை மிளகாயை வெட்டி போடுவோம். மெக்கால பிரச்சனை மெக்கு வளர்ந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா விலையும் நல்ல பச்சை மிளகாயும் இல்லை, இப்படி குட்டி குட்டியாக தான் வரும். இப்போ இனி எல்லாம் சமர்ப்பு வாங்கிட்டு தானே இப்போ வந்தால் தான் நல்ல மிளகா வரும். என்ன பச்சை மிளகா இப்படி குட்டியாக வருது. பிஞ்சில முடுங்கினம் பொருளாக்க பச்சை மிளகா போட்டால் தான் பருப்புக்கு நல்லது. அப்போ என்ன செய்யணும், குட்டியனாலும் போட்டுக்கிட்டா இஞ்சால அதே மாதிரி தான் கருவேப்பிலையும் இல்லை. கருவேப்பிலையை கண்டுபிடிக்கிறேன்டா பெரிய விளைச்சலா கிடையாது. நீ சமைச்சு வாங்கின 5 ரூபாவே வாங்கினோம். நான் இப்போ குருத்தெல்லாம் வைக்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு விரத்து வாங்கிடும், பிறகு வாங்கலாம். இந்த வாட்டி இப்படி பிள்ளைங்க கொட்டுட்டு இருந்தானே. அப்போ இனி இங்கே வைக்கிறாக்கள் நான் கொண்டு வந்து தாரவேன். அப்போ வாங்குறேன் நான். இனி இன்னொரு 1-2 மாதத்தில் வந்து வடிவா வந்த அப்புறம் கொண்டு வந்து தருவீங்க. அப்போ கருவேப்பிலை போதிய அளவுக்கு நாங்கள் போட்டு சமைக்கலாம். தூளுக்கு எதுக்கு தானேன்னுட்டு எந்த பொருள் தூளுக குழம்புக்கு போடுறதானே. இது வதங்கிட்டு இனி பெருஞ்சீரகத்தை சேர்ப்பேன். பெருஞ்சீரகம் போடணும், கிடக்கும் கொஞ்சமாக கிடக்கு. மற்ற இதில் கிடக்குது எடுத்து போடுவோம். இந்த குருவி கத்து தன்னோட காய்க்கலையா விடியலம்பி கதைக்கிறாங்களா. அப்போ அது கத்து இந்த சமையல் நெஞ்சால வந்துட்டோம். இல்லை கீரை அவிஞ்சு இருக்குது, பருப்பு அவியுது. இனி நம்ம தங்கின பிறகு
கீரைக்கு வெஞ்சி உள்ளியை போடணும் போட்டுட்டு போட்டு விடுவோம் என்ன கீரை 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 இது வந்து டீவிரிச்சு கீரை தான் ஆனால் டீவிரிச்சு என்றாலும் நல்லா இருக்குமே சின்ன சின்ன வெட்டிட்டு அப்படியே அவிய விட்டுரும் அப்படின்னு இதுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட் இஞ்சி அடித்து வச்ச வரப்போ அதை கொஞ்சம் போடும் சேரட்டும் வேணாம் தேங்காய் சேர்க்க வேணும் கீரை அவியட்டு இஞ்சால வெங்காயம் வதங்கி கொடுக்கும் மறுநாள் எல்லாம் வெட்டி வச்சுங்கண்டா காலமே இலக்கண்டு எல்லாம் செய்யலாம் நான் நேற்று கொஞ்சம் வெட்டி வச்சுனா இப்போ வெட்டி எழும்பி வெங்காயம் எல்லாம் வெட்டி தந்தது உருளைக்கிழங்குகள் வெட்டி தந்தபடியோ கடகடண்டு வெங்காயம் ஊற வச்சிருக்காரு தயிர் சம்பலுக்கு பட்டாக்கன்னு சொல்கிறேன் நான் சப்பை கொஞ்சம் ராத்திரியே வெட்டி வைக்கிறேன் இப்போதான் வைக்கல சமைக்கிறது ரெடியாக இருந்தால் டக்கு டக்குன்னு சமைக்கிறேன் 8:30 இல்லை சமையல் ரெடி ஆகணும் வேண்டாம் நான் வச்சுட்டு நான் 9 மணிக்கு போகணும் இப்போ ஒரு ஆள் பள்ளிக்கூடம் போயிட்டார் மற்ற ஆளுக்கு 9 மணிக்கு அப்போ அவரை கொண்டு அதில் விட்டுட்டு தான் போவோம் சில நாள் லேட் ஆகிடும் அப்புறம் லேட் ஆகினா நான் திருப்ப வந்து சமைக்கல அப்போ அதெல்லாம் வேலைக்கு சமைச்சிட்டா வந்து ஒரு கை நடுக்கா சூடாக்கி போட்டு சாப்பிட்றது இல்லை இப்படித்தான் நான் நடக்கவும் செய்கிறேன் சில நேரம் வீட்டை நிற்கலாம் மதியமே சமைக்கலாம் இல்லாட்டி வேலைக்கு முடிஞ்சா டக்கட்டாங்க இப்போ கொஞ்சம் சமர் தானே நேரம் செல்லும் வேலையை அப்போ எல்லாம் பதம் கட்டும் ஓ இப்போ போயினமா போட்டு வாருங்க சோறு பார்க்கல சோறு அமைஞ்சிட்டு நீ வடிக்க போகிறேன் வடிச்சிட்டு பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் இப்போ எங்கட கீரை ரெடி ஆயிடுச்சு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்படி தேங்காய் பச்சை மசிச்சு செய்து வேணுங்க சூப்பராக இருக்கும் சில பேர் தெரியும் தானே நான் செய்வேன் தெரியாதாக்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கு கீரை நான் இப்படி செய்தேன்னு சொன்னால் டீபிரிச்சு தெரியாது நான் இப்படி போட்டு மசிச்சிங்க இதுதான் கீரை மாதிரி தான் இருக்கு ரெடியாகிட்டு இஞ்சால தாளிப்பும் ரெடியாகிட்டு இனி அள்ளி கள்ளி போட வேண்டியதான் இறக்கி அரைப்புக்கும் போட்டுட்டு பார்ப்போம் அரைப்புக்கு சீரக மிளகு ஊற்றி விடணும் ஊற்றி கிடைக்கணும் இப்போ நான் சப்பா போஞ்சி ரெட்டாக போடணும் இப்போ எண்ணெய் விடையில தண்ணியெல்லாம் போட்டோம்னுட்டு சும்மா வரும் சட்டியில் போடணும் சட்டி இப்போ கழுவி நான் திருப்பேன் ஏனெண்டா வெங்காயம் இதில் வெங்காயம் மாட்டு ரெண்டாய் மெட்டை தட்டி அதில் எண்ணெய் விட்டுட்டார் அதனால் இறங்கி எடுக்கும் எண்ணெய் இந்த சட்டியில் சமைப்பேன் சொன்னால் அது இதில் தாளித்து கருவேப்பா அதனால் இப்போ நான் கழுவினேன் இப்போ அந்த கருக்கலோட போஞ்சி ஐய விட்டால் அது கறி நல்லா இருக்காது அப்போ கழுவிட்டு தான் அப்போ போய் இதெல்லாம் என்ன விடையில தண்ணி இன்னைக்கு தண்ணி பத்து நாற்பது கொஞ்சம் எண்ணெயில் வச்சுனா நல்லா இருக்கும்
இந்த சமையல் முடிஞ்சு பார்த்தீங்களோ எப்படி குயிக்க முடியுது. சமையல் ஒரு வேலையே இல்லைங்கோ. நீங்கள் வேலைக்கு எல்லாம் வெட்டி கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் சுவாமின்னு சமைக்கலாம். ஈஸியாக சமைச்சிடலாம் டாக்டர். இந்த வெள்ளிக்கிழமை தானே இப்போ வேலைக்கு நாங்கள் நேரம் இல்லா காரணத்தால் வேலையே சமைக்க வேண்டும். வந்து திருப்பி ஒருக்கா குளிச்சுட்டு சாப்பிட நல்லா இருக்கு. இனித்தான் இப்படி அப்போ என்ன பார்த்தீங்களோ எண்ணெய் பண்ணி விடும். ஒலி வெண்ணெய் தான் நான் பாதிக்கிறது. எண்ணெயில் கொஞ்சம் பதங்கி எடுப்போம். இது வதங்கட்டும். வதங்கின அப்புறம் சாப்பிடும். இப்போ இதில் இப்போ அரைக்கரண்டி உப்பு போட்டேன்னா இந்த கரண்டியால் அரைக்கரண்டி போட்டுருக்குது. பாப்பா வேணா அவியுது. தக்கண்டு அவிகிற பருப்பு அவிய மாட்டலாம். மாற்றி வாங்கி போட்டது உனக்கு நன்றி. அவியட்டும். இங்கே அளவாக தான் போகுது. தப்பா போகுது. எனக்கு தேவையான அளவு உப்பையும் போடுவோம். சட்டை பொறிச்சு அரைக்கரண்டி போட்டா காணும். உருளைக்கிழங்கு ஊற்றினா நான் இங்கே வச்சுட்டு தான் தேடும். உருளைக்கிழங்கும் போட உப்பு போட்டேன்னா கழுவி போட்டு கத்தா வச்சு கழுவிட்டு உருளைக்கிழங்கு போடைக்க சேர்க்க போறேன். ரெண்டும் சேர்ந்து வச்சா சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் மதங்கட்டும். சிறிது நேரம் கழிச்சுப்பா கருப்புக்கு பிஜி உள்ளி பேஸ்ட்டை போடுவோம். நக்கி பிடிக்கிறதால கலண்டு ஊற்றி கிளிப் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போட்டு கருப்புண்டைக்கு அவிய பஞ்சு போட்டதே நினைச்சு நல்லா அவியட்டுறேன். மற்ற கறிகள் அவிய மாதிரி நல்லா அவியட்டும். நேரம் அவிய விருப்பமாக இருக்கும். அப்போ அவியட்டும். நல்லா அவிய இதால் போஞ்சி பிரட்டல் இனி தண்ணி விடலாம் தேவையான அளவு. உருளைக்கிழங்கும் கையா பொரிஞ்சதுக்கு தண்ணியை விட்டுட்டு தூள் போடைக்க பார்ப்போம். போஞ்சி குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. எனக்கு தேவையானது இஞ்சி பூண்டையும் போடுவோம். போட்டாச்சு. காணுமே அடுத்தது தூளையும் போட்டு மூடி வைக்க வேண்டியதான். இன்றைக்கு ஈஸியான கறியைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். டக்கட்டு சமைக்கிறலாம் தானே. இதுக்கு ஒரு 3 கரண்டி காணும் வளர்க்க வேண்டும். தூளையும் போட்டு கிளறி விட்டுட்டு இனி இதை அவிஞ்சா பிறகு உருளைக்கிழங்கு அவிஞ்சு வந்தா பிறகு சாப்பிடும் ரெடியாகி.
மல்லித்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். மல்லித்தூள் மல்லித்தூள் 2 நாளா வீடியோ போடல என்று நினைப்பீங்கள். என்ன காரணம் என்னன்னு சொன்னா போன் என்னென்றால் வீடியோ எடுத்தெடுத்து ஏற மாட்டேன்றது. டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போட மாட்டா வீடியோ வேற எல்லாம் போச்சு. ராத்திரியும் ட்ரை பண்ணாங்க. 2 டேக்கு திருப்ப கொஞ்சம் எல்லாம் அழிச்சு தண்டு ப்ளஸ் எல்லாம் அழிச்சு தண்டு விட்டுருக்கு. பார்ப்போம் என்னட்டா அன்றைக்கும் இப்படித்தான் செவ்வாய்க்கெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம், வீடியோ எடுக்க மாட்டேன்னுட்டது. லோட்டுன்ட்டு காட்டுச்சு. என்ன என்று தெரியல என்ன பிரச்சனை. அக்கௌண்ட்டு லோட் வருது என்னன்னு தெரியாது. மெமரி கார்டு மூலம் தான் பார்த்து போட்டு எதுவும் சேவ் பண்ணி வைக்க வேணும். ஒன்று மடுத்து வைக்கலாம் மக்களுக்கு. அவிஞ்சா அப்புறம் பார்ப்போம் என்னட்டு. இப்போ எங்கடா போஞ்சி உருளைக்கிழங்கும் அவிஞ்சி வந்துடுச்சு. இந்த கட்டத்தில் நாங்கள் ஆளுக்கு கிடைஞ்சான் இப்படித்தான் நான் மேலே எடுத்து வைக்கணும். அந்த ஆளு இப்போ அது கீரைக்கு போட்டுட்டேன். 2 இது பருப்பு 2 இதோட சேர்ந்துட்டா எல்லாத்துக்கும் வதக்குறது தானே. ஒரு தனியாக வதக்குறேன்டா வட்டி போடலாம். எல்லாத்தையும் சேர்ந்து புரியும் அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். அந்த சேவை வெந்த எல்லாத்தையும் சேர்ந்துருக்கணும். இதண்டா அப்படியே அதுக்கு போகும். அப்போ இது போடுவோம். தாளிச்சு வைக்கிறேன் தானே. இது போட்டுட்டு பருப்பு கொஞ்சம் எனக்கு போடணும். இதுக்கு போட்டாச்சு. அவியட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் சுடுதண்ணியில் புளிஞ்சு விட காணும். எனக்கு கொஞ்சம் திக்காக வருமெண்டானே கொஞ்சம் இனி காசாகவும் புளிப்பு பழப்புளியும் சேர்ப்போம். அவஞ்சிட்டு தானே உருளைக்கிழங்கு அதை விட வைக்க. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் சேர்க்கணும். தக்காளி சோஸ் பழப்புளி வருவானே கொஞ்சம் புளி. இப்போ சேர்க்கிறேன்டா உருளைக்கிழங்கு அவியாது இது போட்டேன். அதுக்காண்டித்தான் விலையில எப்படி போகும். சில நேரம் அவியாது போட்டாச்சு. இனி கொஞ்சம் பழப்புளி சேர்த்தா சரி கறி ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த தண்ணி வச்சிருக்கு அதில் கொஞ்சம் தேங்காய்பால் கொஞ்சம் கூட கறி ரெடி. இதில் பருப்பு பாருங்க. பருப்புண்டாக்கி எவ்வளோ நேரமாக அவிஞ்சு காட்டுது எனக்கம்மா. எல்லாம் போட்டுவிட்டேன். சீரகம் மஞ்சள் இஞ்சி பூண்டல் உப்பும் போட்டது அவிஞ்சிட்டு கொஞ்சம் பிரச்சனை. தாளிச்சதையும் போட்டு ஓகே பருப்பு ரெடி. கழிச்சு பார்க்கணும். பாருங்க பால் விட சுட்டுட்டு வெங்காய போகும் அதுக்காக போகும். கொஞ்சம் இந்த பச்சை தண்ணி எல்லாம் சுடு தண்ணியில் நான் புளிஞ்சேன். சுட ஒன்று கையை விட்டுட்டேன். பரவாயில்ல கரைக்குத்தானே. ஓகே இங்கே இது இவ்வளோ தான் தேங்காய் பால் போடணும். கொஞ்சம் சுடு தண்ணியில் விட்டிங்கன்னா நல்ல பால் வரும். கணக்காக விட தேவையில்லை. அது கொஞ்சம் அந்த வாசனைக்காண்டி விட்டால் கறி நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆக விட்டால் இனிப்பாண்டு போஞ்சி இனிப்பெல்லும் அதால் குறைவாக வரும். இனி கொஞ்சம் பழப்புளியும் விட்டா
நீ அடுத்த இந்த கொஞ்சம் புளிஞ்சிட்டு பழப்புளி விட்டா சரி. அந்த அதுக்குள்ள புளிஞ்சு விட்டா அது ஓகே. மூடி வைப்போம். வச்சுக்குண்டைக்கு நான் அவிய மாட்டோட நிற்குது, அப்படி பிடிவாதன்னு நிற்குது. டக்குன்னு ஒரு கொதியில் அவிகிற பருப்பு இதுக்கு காரணம் தான். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் பழப்புளி. இந்த கண்டத்தை பழப்புளியே வந்துடும் சார். கடைசி தேங்காய் பால் புளிஞ்சதுக்குள்ள அப்படியே புளிஞ்சு விட வேண்டியா. இந்த தண்ணி ஊடிடும்றாது. அதுக்காண்டி இந்த பழப்புளியிலே இந்த பால்லே புளிஞ்சு விட்டாச்சு. நீங்கள கறி ரெடி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. கணக்கான உரைப்பு அந்த மாதிரி புளி சூப்பராக இருக்கு. இஞ்சால பருப்பை பார்ப்போம். அவிஞ்சிட்டாரண்டு ஒரு மாதிரி அவிஞ்சிட்டேன். இவ்வளோ நேரம் போச்சு. இனி நாங்கள் மேசைக்கு போய் பார்ப்போம் எப்படி சமைச்சினாங்களோ என்னென்னு சமைச்சினாங்களு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போஞ்சி கறிக்கு நான் மறந்து போனேன் வெந்தயம் போட. இரண்டா புரிம்பா தாளிச்சா போட்டிருப்பேன். அதோட சேர்ந்து வாய்ச்சோடைய மறந்து போனேன். இப்போ புரிம்பா தாளிச்சிருக்கிறேன். இதை வதக்கி இருக்கிற வெந்தயத்தை இப்போ வறுத்துட்டு போட்டேன் நல்ல கறிக்கு. சரி இப்போ ரெடி ஆகிட்டு கறி. இஞ்சால பிலாக்கொட்டை புரிஞ்சுட்டுருக்கு. எல்லாம் ரெடி ஆகின அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் சமைச்சிட்டேன். என்ன சமைச்சேன் பார்த்தீங்களோ என்னண்டு டக்கண்டு ஒரு 1.5 மணிக்கு வந்தான். டக்கண்டு சமைச்சிட்டேன். 7:30 அப்படித்தான் வாங்கினேன். பெட்ரியாச்சு 8:45 ஆகுது. சமைச்சாச்சு. என்ன சமைச்சான்னு பாருங்கோ. போஞ்சியும் சப்பா போஞ்சியும் கறி வச்சிருக்கு. கீரை அப்பளம் பொரிச்சிருக்கு. இந்த வெங்காயத்தை சம்பல் பிலாக்கொட்டை பொரியல் சோறு பொன்னி அரிசி பருப்பு. இவ்வளோதான் எங்களோட சமையல். வீட்டுண்டா இன்னும் சமைக்கலாம், நேரமில்லை. அதனால் டக்கண்டு சமைச்சாச்சு. இனி நான் போகிறேன். நேரமாச்சுது. டக்கண்டு இப்போ போனால் தான் போகிறேன். அப்போ ஓகே. இப்போ பெரியாள் இப்போ போயிட்டு அது எங்கேயோ டூருக்கு போகிறாராம். இப்போ பஸ் வராட்டி நான் அவரையும் கொண்டு விட்டுட்டு தான் போகணும். சரி, நான் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்ய போகின்றேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள் பார்க்குறீங்கள், ஆனால் லைக் பண்ணுறீங்கள் இல்லை. உங்களுக்கு லைக் பண்ணுவீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகின்றோம். பாய் பாய்.